ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. இந்த குற்றச்சாட்டுக்கு மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் இதுதான். இன்னொரு நபர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாரான்னு நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன். அதுல நான் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இதுல ஒருவர் தான் குற்றவாளி அப்படின்னு எவிடென்ஷியரி ப்ரூஃப் கொடுக்கப்பட்டது. அதனால அவருக்கு தண்டனை கிடைச்சது. இது போக இதுல இல்லைன்னு கடந்த டிசம்பர் மாதம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ஞானசேகரன் என்ற நபரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் நடத்திய தீவிர விசாரணையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாளராக இருக்கும் பெண்ணின் கணவர் ஞானசேகரன் என்பவர்தான் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தார் என்பது தெரியவந்தது. இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் தீவிரமான போராட்டத்தில் இறங்கினர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழு நியமிக்கப்பட்டது. தொடர்ந்து ஞானசேகரனை சிறப்பு குழு நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரணை நடத்தியது. அதில் பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியானது. அதன் நீட்சியாக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுதல், ஆதாரங்களை அழித்தல், கல்லூரி மாணவியை சட்டவிரோதமாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்து மிரட்டி மானவங்கம் செய்தல், புகைப்படம் எடுத்து மிரட்டுதல் போன்ற பாலியல் குற்றங்களுக்காக தகவல் தொழில்நுட்ப சட்டம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் BNS சட்டத்தின் 12 பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்கு விசாரணை சென்னை அல்லிக்குளம் வளாகத்தில் உள்ள மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அப்போது நீதிபதி மாற்றப்பட்டதால் இந்த வழக்கு சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு நீதிபதி ராஜலட்சுமி முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. இதனிடையே நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு ஞானசேகரனுக்கு எதிராக 29 சாட்சியங்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. கடந்த 20ஆம் தேதி அனைத்து சாட்சி விசாரணை மற்றும் குறுக்கு விசாரணை நிறைவடைந்தவுடன் இந்த வழக்கு இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்ந்தது. இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட ஆதாரங்கள் எந்தவித சந்தேகமும் இன்றி நிரூபணமானதால் கடந்த மே 28ஆம் தேதி ஞானசேகரன் குற்றவாளி என நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு வழங்கினார். இதன் பிறகு குற்றவாளி ஞானசேகரனுக்கான தண்டனை விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதியான இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கும் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பின்றி ஆயுள் தண்டனையும் 90,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவிட்டுள்ளார். இதன்படி ஞானசேகரன் மீது பதிவு செய்யப்பட்ட 12 பிரிவுகளில் 11 பிரிவுகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தனித்தனியாக தண்டனை விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. கடுங்காவல் சிறை தண்டனை போல ஞானசேகரனுக்கு சிறையில் எந்த சலுகைகளும் காட்டக்கூடாது என்றும், ஞானசேகரன் குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் சிறையில்தான் இருக்க வேண்டும் என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கின் தீர்ப்பு குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜெயந்தி மேரி, ஞானசேகரன் மீதான 11 குற்றச்சாட்டுகளும் ஆவணப்பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளன. இனி யார் அந்த சார் என்று கேள்வி எழுப்பினார். அது நீதிமன்ற அவமதிப்பு. ஞானசேகரனின் பின்புலத்தில் யாரும் இல்லை. இந்த வழக்கில் அவரது செல்போன் மிக முக்கிய சாட்சி. ஞானசேகரன் செல்போனுக்கு எந்த அழைப்பும் வரவில்லை என பாதிக்கப்பட்ட மாணவியும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆதாரபூர்வமாகவும் அது நிரூபிக்கப்பட்டுள்ளது. மாணவியை மிரட்டுவதற்காகவே அவர் தானும் அந்த பல்கலைக்கழக ஊழியர் என்று ஞானசேகரன் யாருடனோ போனில் பேசியது போல நடித்துள்ளார். ஞானசேகரனின் செல்போன் பிளைட் மோடில் இருந்ததற்கான ஆதாரங்களை ஏர்டெல் நிறுவன தொழில்நுட்ப நிபுணர் வாக்குமூலமாக அளித்துள்ளார். இந்த வழக்கில் வேறொரு நபர் என யாரும் இல்லை. அப்படி பேசினால் அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக மாறும். சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜெயந்தி மேரி தெரிவித்துள்ளார். வித்அவுட் எனி ரெமிஷன் அவர் அந்த ஆயுள் தண்டனை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். வேறு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறப்பு சலுகைகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்படாது அப்படிங்கிறது அதோட சிறப்பு. முதல்ல இந்த வழக்கு கோட்டூர்புரம் AWPS அவங்க FIR போட்டு
அதன் பிறகு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் டைரக்ஷனின் பேரில் SIT அவங்க புலன் விசாரணையை புலன் விசாரணையை எடுத்துக்கிட்டாங்க. அந்த புலன் விசாரணை மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த புலன் விசாரணை முடித்து அவங்க குற்றப்பத்திரிகையை பிப்ரவரி மாதத்துல மகிழா நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சாங்க. அதன் பிறகு மகிழா நீதிமன்றத்துல வழக்கு விசாரணை ட்ரையல் ஆரம்பிச்சது. ஏப்ரல் 23ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் முதன்முறையாக ஏறினாங்க. அதன் பிறகு மே 23ஆம் தேதி ஆர்கியூமெண்ட்ஸ். சோ அந்த வழக்கு விசாரணையை எவ்வளவு துரிதமாக நடத்தினோம் என்பது இதுல இருந்து உங்களுக்கு புரியும். இதுல 11 குற்றச்சாட்டுகள் அவர் மேல தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 11 குற்றச்சாட்டுகளுக்கும் எவிடன்ஸ் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, அரசு தரப்புல வாய்மொழியாகவும் ஆவணம் பூர்வமாகவும் போரன்சிக் ரிப்போர்ட், அதாவது அறிவியல் பூர்வமாகவும் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் தகுந்த எவிடன்ஸை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம். அந்த எவிடன்ஸை வந்து நீதிமன்றத்திற்கு திருப்திகரமாக இருந்ததனால்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கு கிடைத்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா கருதப்பட வேண்டியது, எல்லா விட்னஸஸும் மிக அருமையாக அரசு தரப்பிற்கு சாட்சியை நிரூபிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய எவிடன்சஸ் இருந்தது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். வழக்குகள் வந்து தண்டனை 30 ஆண்டு கொடுத்திருக்காங்க, 11க்கு தனித்தனியா கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து 30 ஆண்டு, இது தனி. ஏக காலத்துல அனுபவிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்படிதான் வழக்கமா கொடுப்பாங்க. அந்த 11 குற்றச்சாட்டுகளுக்கும் என்னென்ன தண்டனைன்றது தனித்தனி விவரம் கொடுத்திருக்காங்க. அதுல ஹையஸ்ட் இந்த ஆயுள் தண்டனைன்றதுனால அதை மட்டும் மென்ஷன் பண்ணி. எந்த குற்றச்சாட்டுக்கு அதிகபட்ச தண்டனை? தீர்ப்பின் முழு விவரங்களை நான் படிக்கல, நான் படிச்ச பிறகு சொல்றேன். குற்றச்சாட்டுக்கு இது அதிகபட்ச தண்டனை நினைக்கிறீங்க? இதுதான் அது மேக்ஸிமம். இந்த குற்றச்சாட்டுக்கு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் இதுதான், இது வழங்கப்பட்டுள்ளது. அதை தாண்டி விதவுட் ரெமிஷன், அதுதான் அதுல ரொம்ப சிறப்பா பார்க்கப்பட வேண்டிய விஷயம். விதவுட் ரெமிஷன்னா எந்த ஒரு சலுகையும் அவருக்கு கிடையாது. எந்த ஒரு நன்னடத்தை காரணமாக வெளியே வருது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆயுள் தண்டனை முழுமையாக ஏற்றுக்கொண்டது. தண்டனை குறைப்புக்கு கண்டிப்பாக இது மேல்முறையீடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நான் சொல்ல முடியாது, அது அக்யூஸ்ட் தான் முடிவு பண்ணணும். அதை தவிர ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னொரு நபர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாரான்னு நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன். அதுல நான் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய போன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ். அந்த போனை போரன்சிக் எவிடன்ஸ்க்கு நாங்க அனுப்புறோம். நீதிமன்றம் மூலமாக போரன்சிக்கு அனுப்பப்பட்டு அந்த போன்ல என்னென்ன விஷயங்கள் இருந்தன, அதுல அவருடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன, சோசியல் மீடியா எதெல்லாம் இருக்கிறாரு, வேற என்னென்னலாம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த போரன்சிக் அனாலிசிஸ்க்காக அனுப்பப்பட்டது. அதுல குறிப்பாக அந்த சம்பவ தினம் 23ஆம் தேதி அந்த போனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு போரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த போன் பிளைட் மோட், அதாவது ஏரோப்ளேன் மோடுல போடப்பட்டது அப்படிங்கறத FSL போரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அந்த சம்பவ நேரத்தில் சம்பவ நாளன்று அந்த போன் ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வந்து வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அது வந்து அவனுடைய போன் வந்து ஏர்டெல் சிம். அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆபீசர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக வந்து அந்த 23ஆம் தேதி 6:29 தான் முதல் கால் அவருக்கு. அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை. 8:52 வரைக்கும். 8:52க்கு SMS அலர்ட் அவருக்கு கிடைக்குது. என்னன்னா மிஸ்ட் கால் அலர்ட் கிடைக்குது. தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருக்காரு. இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்றேன். 358 BNSS படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதுல இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம். இப்ப கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தியுற்றதுனால தான் ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை புலன் விசாரணை பிரமாதமாக இருந்ததுங்க. புலன் விசாரணையில நூல்
இழைய கூட அவங்க விடல, எல்லாத்தையும் கிளீனா புலன் விசாரணை பண்ணிட்டாங்க. இப்ப நான் சொன்ன எவிடன்ஸுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அவ்வளவு தெளிவான எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால இதற்கு மேற்கொண்டு அதுல யாரும் இல்லை, யாரும் இருந்தாலும் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. அதை விட ஹானரபிள் ஹை கோர்ட் டைரக்ஷன்ல எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டது. அதனால இதுல ஒருவர் தான் குற்றவாளி அப்படின்னு எவிடென்ஷியரி ப்ரூஃப் கொடுக்கப்பட்டது. அதனால அவருக்கு தண்டனை கிடைக்கும். இதுல இல்லன்னு உங்களுக்கு புரியலையா? இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அந்த பெண்ணே ரிங்டோன் ஏதாவது வந்துதான்னு கேட்டப்ப அந்த பொண்ணு இல்ல அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லிட்டாங்க. அதாவது அவளை ஏமாத்துறதுக்காக, தானும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்னு ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம் தான் அதுங்கிறது ஆவணபூர்வமாக மட்டும் இல்ல, அறிவியல் பூர்வமாகவும் இதை நிரூபிச்சாச்சு. அது போக இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்ன காமனா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பெண்கள் இந்த மாதிரி துணிஞ்சு புகார் கொடுக்கணும். பெண்கள் பயந்துட்டு அநீதி இழைச்சவனுக்கு பயந்துகிட்டு அப்படி உட்காரக்கூடாது. அந்த பெண் துணிச்சலா கொடுத்ததுனால இன்றைக்கு அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு. எனவே பெண்ணுக்கு அநீதி ஏற்படும் பட்சத்துல சட்டமோ மாண்புமிகு நீதிமன்றமோ அரசாங்கமோ பார்த்து கொண்டிருக்காது என்பதற்கு இந்த வழக்கை ஒரு எடுத்துக்காட்டு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.